கள்ளக்குறிச்சி அருகே பிரிதிவிமங்கலம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் நடக்கும் முறைகேடுகளை கண்டுபிடித்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் இப்படி முறைகேடுகள் செய்யலாமா என்று கேள்வி எழுப்பிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு தெரியாது சார் என்று கடைசி வரை சமாளித்த பணிதள பொறுப்பாளர் எதை மறைக்கிறார்? நடிகர் வடிவேலுவின் இந்த நகைச்சுவை காட்சிகளுக்கு எந்த விதத்திலும் குறைந்ததல்ல இந்த பெண்மணியின் உடம்பு பிடி பதில். நெட்ல எடுத்தது தான் வந்து 97 பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கிறது 160 பேர் 60 பேர் லிஸ்ட்ல இருக்கு. சரியா? நான் சொல்லல, நெட்ல எடுத்தது தான். நெட்ல எடுத்து தான் காமிக்கிறேன். எனக்கு என்ன தெரியும் இந்த நம்பர்ல யாருமா இந்த நம்பர் தானே, நெட்ல தான் நானும் எடுத்தேன். இன்னும் மீதி பேர் எங்க இருக்காங்க? எனக்கு தெரியாதாண்ணா. உனக்கு தெரியாது, நீ எப்படி இந்த பேப்பர் மட்டும் தானா? இந்த சரி, மீதி பேப்பர் எங்க? தெரியல, என்கிட்ட கொடுக்கலண்ணா. எந்த பேப்பரும் கைக்கு வரலண்ணா. எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியவே தெரியாது சார் என கடைசி வரை சமாளித்த பெண்மணி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நடைபெறும் ஊழலை மறைக்கிறாரா? நடப்பது என்ன? 97 பேர் இருக்காங்க. மீதி பேர் எங்க? எனக்கு தெரியாதுண்ணா, சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணா. எந்த விஷயமும் எனக்கு கொடுத்தாங்க, இதை மட்டும் நீ வேலை வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் வந்துக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரதிவிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பிரதிவிமங்கல காலனி, கரீம்ஷா தக்கா, மேல்பூண்டி தக்கா மற்றும் அண்ணாநகர் ஆகிய 5 கிராமங்களில் பெண்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலைக்கு சென்று வருகின்றனர். ஒவ்வொரு பகுதியிலும் சுமார் 100 முதல் 150 பெண்கள் வரை வேலைக்கு வருவதாக பணி பதிவேடுகளில் கணக்கு காட்டப்படுகிறது. ஆனால் 50 முதல் 70 பெண்கள் வரையே வேலைக்கு வருவது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்நிலையில் பிரித்திவிமங்கலம் பகுதியில் நேரில் சென்று ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மத்தீன் அங்கு பணித்தள பொறுப்பில் இருந்த பவுனாம்பாள் என்ற பெண்மணியிடம் பணி பதிவேடுகளை வாங்கி பார்த்துள்ளார். அதில் 160 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்தில் 97 பேர் மட்டுமே இருந்ததை கண்டுபிடித்தார். அது குறித்து பணித்தள பொறுப்பாளரான அந்த பெண்மணியிடம் விசாரித்த போது, எனக்கு தெரியாதுன்னா, எனக்கு தெரியவே தெரியாதுன்னா என கடைசி வரை சமாளித்துள்ளார். பணித்தள பதிவேட்டை காட்டி 97 பேர் எங்கே இருக்கின்றனர், அப்படி என்றால் மீதி பேர் எங்கே, 60 பேர் எங்கே போனார்கள் என கேட்க, எனக்கு தெரியவே தெரியாது என கெத்தாக கடைசி வரை சமாளித்தார். நம்பர் தானே, நெட்ல தான் நானும் எடுத்தேன். இன்னும் மீதி பேர் எங்க இருக்காங்க? எனக்கு தெரியாதாண்ணா. உனக்கு தெரியாது, நீ எப்படி? என்கிட்ட வந்தது இந்த பேப்பர் மட்டும் தானா? இந்த சரி, மீதி பேப்பர் எங்க? தெரியல, என்கிட்ட கொடுக்கலண்ணா. எந்த பேப்பரும் கைக்கு வரலண்ணா. தெரியாதாண்ணா. நான் எழுதி கொடுத்தது இது, அது அடிச்சு வந்தது அது, அவ்வளவுதானே எனக்கு தெரியும். நான் என்ன உங்கள்கிட்ட மறைச்சு நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு தெரியாம தகவல் இருக்காது. நீங்க சொல்லுங்க, இங்க வந்து 97 பேர் இருக்காங்க. அது 97 பேர் இருக்காங்க. அது மீதி பேர் எங்க? எனக்கு தெரியாதுண்ணா, சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணா. எந்த விஷயமும் எனக்கு கொடுத்தாங்க, இதை மட்டும் நீ வேலை வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் வந்துக்கிறேன். அவங்க தலைவர் வீட்டு கொடுத்தாங்க, இதை அடிச்சு நீ இந்த வாரம் வேலை பாருமா நாங்க. நான் வேலை பார்க்கறேன். தலைவர் வீட்டுக்காரு கொடுத்தாரு. மீதி 6 பேப்பர் தலைவர் வீட்டுல இருக்கு. தெரியல, அது எனக்கு தெரியாது அண்ணா. அதிகாரியும் கேள்விகளை மாற்றி மாற்றி கேட்க கடைசி வரை வழிக்கு வராத அந்த பெண் இறுதியில் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர்தான் இந்த லிஸ்டை தனக்கு அனுப்பியதாக கூறியிருக்கிறார். அட்டை எக்ஸ்ட்ரா இருக்கு, ஆளு கம்மியா இருக்காக, இதை ஏன் என்னிடம் புகார் அளிக்கவில்லை என கேட்டதற்கு, அதற்கும் கவுண்டமணியிடம் அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு நடிகர் செந்தில் பேசும் வாழைப்பழ காமெடியை போல எனக்கு தெரியாதுங்கண்ணா என உடம்பு பிடியாக அதே பதிலை கூறியுள்ளார். ஆள் இல்லாம 90 அட்டை எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்பயே நான் உங்கள்கிட்ட வார்னிங் சொன்னா இல்லையா? நான் என்னென்ன பண்ணுவேன்? நானும் ஒரு கூலி ஆள் தானா? என்கிட்ட சொன்னா நான் என்னென்ன பண்ணுவேன்? அவங்க கூட ஏன் எங்ககிட்ட சொல்றது? நான் ஒரு வைஸ் பிரசிடன்ட் தானே, என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? இல்ல நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், அட்டை எனக்கு தனியா போட்டு விடுன்னு நான் கேட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பணம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்தேன்? ஒரு ரூபாய்க்கு எத்தனை பணம்? 2 பணம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது.
எனக்கு தெரியாதாண்ணா, நான் கூலி ஆளு. நீ வேலை பாரு, நான் 4 பேருக்கு நான் ஒரு ஆளு. நானே வருஷத்துக்கு 2 முறை தான் வர்றேன். 2 முறையும் சுமார் 190 பேர் கணக்கில் வரவில்லை என குறிப்பிட்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர்தான் அட்டை போட்டு கொடுக்கிறாரா என கேட்க, அப்போதும் மே பேகுனா சாப் என்பது போல எனக்கு தெரியாது சார் என்று அவ்வளவுதான் ஒரே போடாக போட்டார் அந்த பெண்மணி. திகைத்து போன ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சகஜமாக நடைபெறும் இந்த ஊழலை எப்படி வெளிக்கொண்டு வருவது என தெரியாமல் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஊழல் விசாரணை வீடியோவை வெளியிட்டுள்ளார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் ஏடி பஞ்சாயத்து தகுந்த அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் எந்த அதிகாரி இருக்காங்களோ தகுந்த நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுடைய வரி பணத்தை எடுத்து தனிப்பட்ட நபர் சாப்பிட்றத தடுக்கணும். தடுத்து அந்த ரெக்கவரி பண்ணி அந்த பணத்தை மீட்டு எடுக்கணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நடக்கும் இந்த ஊழல் கட்டுக்குள் கொண்டு வரப்படுமா? பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணம் அவர்கள் கைக்கு போய் சேருமா? அப்படித்தானே? எனக்கு தெரியாதாண்ணா, நான் கூலி ஆளு. நீ வேலை பாரு, நான் 4 பேருக்கு நான் ஒரு ஆளு.